மாதத்தில் 1ஆம் தேதியிலே தேவன் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இங்க ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறார். இந்த 10 மாதம் நாம் எழுந்திருக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் திரும்ப நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில முகங்கள் இருள் அடைந்து காணப்படுகிறது. காரணம் என்னவென்று பார்க்கும்போது அவருடைய உள்ளத்திலே சந்தோஷம் இல்லை. இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்திலே சந்தோஷம் இல்லாதனாலே அவருடைய முகமே மாறுதலாக இருக்கிறது. அந்த இழந்து போன சந்தோஷத்தை தேவன் திரும்ப கொடுக்கிறார். அதே போல சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் நமக்கு இல்லாத ஒரு சமாதானம், இந்த 10 மாதம் இல்லாத ஒரு சமாதானத்தை ஆண்டவர் திரும்ப நமக்கு இந்த புதிய மாதத்திலே இந்த 11வது மாதத்திலே நமக்கு கொடுக்கிறார். எனவே ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும் போது இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமாகவும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற மாதமாகவும் இந்த மாதம் நமக்கு இருக்கும். அநேக காரியங்கள் நாம் காணப்போகிறது, நம்முடைய கண்கள் காணப்போகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதங்கள் வித்தியாசமாக இருக்க போகிறது. இந்த 11வது மாதத்திலே நாம் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திரும்ப கொடுத்து நம்மை நடத்த போகிறார். எனவே ஆண்டவரை நாம் கண்களை மூடி நாம் துதிக்கலாம். இந்த காலை வேளையிலே தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக, இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திரும்ப கொடுக்கும்படியாக ஆண்டவரத்தில் நாம் கேட்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தின் நம்பிக்கை ஆண்டவரை பெருகும்படிக்கு ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, நாங்கள் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திரும்ப நீர் கொடுக்கிற தேவனா இருக்கிறீர்கள் ஆண்டவரே. எல்லா